ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணக்க மசாலா அரைச்சி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்பவே ஸ்பைசியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 1/2 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோவை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகாய், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. முக்கியமாக சீரகம் கருகாத அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. சீரகம் சோம்பெல்லாம் கருகிட்டால் நமக்கு ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் கருகாமல் வறுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் ஈவனாக வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது தண்ணி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், உரிக்கிறதுக்கு எவ்வளோ சுலபமாக வருதுன்னு. உருளைக்கிழங்கு ரொம்ப குழையவும் கூடாது, ரொம்ப கல்லாட்டமும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கணும். நான் எல்லா உருளைக்கிழங்கையும் உரித்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இது கூட வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போயிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு அந்த மசாலா உருளைக்கிழங்குல நல்லா இறங்கி நல்லா ஒட்டி பிடிச்சி வரணும். அதனால் நல்லா இதை கலந்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த மசாலா ஃபுல்லாக உருளைக்கிழங்குல நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு இதை சுட பரிமாறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.